ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு எலைட் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பிரபு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மேல் அயனம்பாக்கம் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஒரு 2 BHK ஃப்ளாட் தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம இந்த ஃப்ளாட்டுக்கு இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் டெரஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 2 பால்கனி உங்களுக்கு வரும். இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூ வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் கண்டினியூஸாக வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ வாங்க நம்ம இந்த ஃப்ளாட்டை போய் பார்த்துருவோம். இப்போ வந்து நம்ம ஃப்ளாட்டோடைய லிவிங் ஹாலில் இருக்கும். 1 by 1 நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டியோடைய டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். இதனுடைய பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 801 ஸ்கொயர் ஃபீட்டும் 2 பால்கனி ப்ளஸ் ஒரு இண்டிபெண்டன்ட் டெரஸ் கொடுத்துருக்காங்க. நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குது. ஒரு கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5.5 years ஓல்டு. இது இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து மெட்ரோ வாட்டர் அண்ட் போர் வாட்டர் வந்து அவைலபிள் சொல்லியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 x 10.5 feet வந்து கொடுத்துருக்காங்க. அது இப்போ நம்ம லிவிங் ஹாலோடைய பால்கனி பார்க்குறோம். இந்த பால்கனியோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 x 3 feet கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியில் தான் வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு மேல் அயனம்பாக்கம் ராயல் கிளப்லேருந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு 250 to 300 மீட்டருக்குள்ளே இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம நிற்கிறது வந்து 2nd floor. இது ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. எதுக்கு சொன்னோம்னா நீங்கள் பார்க்குற 99% வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஸோ மோஸ்ட்லி எல்லாமே கொடுத்துற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், உங்களுக்கு ஏசி எக்ஸட்ரா அதே போல் இருக்கிற பார்க்குற திங்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் 99% வந்து கொடுத்துருவாங்க. 1 or 2 things மட்டும் அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். மாடுலர் கிச்சன், வார்ட்ரோப், உங்களுக்கு எல்லாமே வுட் ஒர்க்கு எல்லாமே சேர்த்து வந்து அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 5 lakh ஆகிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. கிச்சன் டாப் பொறுத்தளவுக்கும் வந்து பிளாக் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் பாயில்டு ப்ளைவுட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நேர்த்தியாக நல்லாவே இருக்கும். உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்ட் நியூ எப்படி இருக்குமோ அதே போல் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரோட் சைடு இருக்க ஒரு பெட்ரூம் பார்த்துருவோம். இந்த பெட்ரூம் பொறுத்தளவுக்கும் வித் பால்கனியோடு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 11 x 10 feet கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதை ஃபுல்லாக ஏசி போட்டிருக்காங்க. உங்களுக்கு வார்ட்ரோப் எல்லாமே ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நேர்த்தியாக இருந்தது. எந்த இடத்துலையும் வந்து ஒரு ப்ரோக்கனோ இல்லை வந்து ஸ்க்ராச்சஸோ கூட கிடையாது. அந்தளவுக்கு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உண்மையில் நீட்டாக இருந்தது. உங்களுக்கு வீடை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பிடிக்கலாம் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நல்லாவே இருந்தது வீடு. ஸோ இப்போ வந்து நம்ம ரோட் சைடு இருக்க பால்கனி பார்த்துருவோம். இந்த பால்கனியோட சைஸ் பார்த்தா 11 x 3 feet கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ் ஃப்ரேம் கொடுத்து செயின்ட் கோபன் கிளாஸ், டஃப் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு மேட் ஃபினிஷில் ஃப்ளேம் ஊட்டினாலும் சரி, இல்லை அப்படியே இருந்தாலும் நல்லா ரிச் லுக் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து மெயின் ரோடு. அது ஜஸ்ட் ராயல் கிளப்பு போகிற ரோடு. அது இந்த பெட்ரூமுக்கு வந்து டாய்லெட் இல்லை. இதுக்கு வந்து காமன் டாய்லெட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வித் அட்டாச் பாத்ரூமோடு பண்ணியிருக்காங்க. அது 1 by 1 பார்த்துருவோம். இந்த அப்பார்ட்மெண்ட் பொறுத்தளவுக்கும் 6 unit இருக்குது. 3 BHK, 2 BHK, 1 BHK இப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 2nd பெட்ரூம் போகிறதுக்கு ஹால்லேருந்து இதுதான் வழி. 2nd பெட்ரூமுக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் டெரஸுக்கும் ப்ளஸ் இது லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து உங்களுக்கு பாத்ரூம். இது காமன் டாய்லெட். இது நான் வரும்போது காமிச்சிடுறேன். இது வந்து இண்டிபெண்டன்ட் டெரஸ். இது சப்போஸ் இந்த டெரஸில் நீங்கள் வந்து ஒரு ரூம் போடனாலும் போடலாம். இதனுடைய ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் வருது. இதில் இந்த பிளேஸை வந்து நீங்கள் ஒரு ரிலாக்ஸேஷன் பிளேஸாவோ இல்லை வந்து கார்டனிங் வைக்கிற மாதிரியோ நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து கண்டிப்பாக ஒரு பெட்ரூம் வேணும்னா கண்டிப்பாக இதை நீங்கள் பெட்ரூமாக மாற்றிக்கலாம். ஸோ நல்லாவே இருந்தது உங்களுக்கு. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ரூம் போட்டிங்கனாலும் ஓகே, இல்லை ரூம் போட்டு ஒரு பால்கனியும் இதில் கொடுக்க முடியும் உங்களால். அந்தளவுக்கு இருக்கும்.
இது மாஸ்டர் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. இதுதான் அது. ஒரு கீசர் வச்சுருக்காங்க. எல்லாமே நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எதுவுமே வந்து குறை சொல்ல முடியாது. பிராண்ட் நியூ எப்படியோ அதே போல் இருக்கும். பட் 5.5 இயர்ஸ் ஓல்டு இது. இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்களோ ஆஸ் இட் இஸ் அப்படியே கொடுத்துருவாங்க. நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஆஸ் இட் இஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். 99% வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 10.6 இன்ட்டு 10.6 ஃபீட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அட்டாச் பாத்ரூம். எல்லாமே நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் 3 லிட்டர் கீசர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரூம் பொறுத்தளவுக்கும் வந்து இந்த டிவி இருக்குது இல்லையா, அது பக்கத்தில் கூட நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு விண்டோ ஒன்று வச்சிங்கன்னா உண்மையிலே நீட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஓப்பன் டெரஸ்க்காக போய்டும். அது நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வென்டிலேஷன் நல்லாயிருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ரூம் பண்ணலை, இல்லை வந்து இது எனக்கு இன்னும் நல்ல வென்டிலேஷன் வேணும்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் வந்து உங்களுக்கு என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறதுனால் 49,80,000 வந்து உங்களுக்கு வந்து ரேட் கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லேயே நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ரேட்டில் வந்து டிஃபரன்சியேஷன் ஏதாவது இருந்தது, ஏதாவது குறைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதனோட லொக்கேஷன்ஸ் பார்த்துருவோம். இது நியர்பை என்னென்ன இருக்குன்றது பார்த்துருவோம். இது கரெக்டாக எக்ஸாக்டாக சொன்னால் மேல் ஆயனம் பக்கத்தில் ராயல் கிளப்பு ஜஸ்ட் ஒரு 250 to 300 மீட்டரில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. வேலம்மாள் ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இங்கேருந்து வந்து ஒரு 900 மீட்டரில் இருக்குது. ஆச்சி குளோபல் ஸ்கூல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது. முகப்பேர் வெஸ்ட்டு பஸ் டிப்போ இருக்குது இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2.1 கிலோமீட்டரில் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து 2.2 கிலோமீட்டரில் இருக்குது. அம்பத்தூர் ஓட்டி இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டரில் இருக்குது. மதுரவாயல் ஃப்ளேவர் இருக்குது இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4.8 கிலோமீட்டர் வருது இங்கேருந்து. உங்களுக்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா 4.3 கிலோமீட்டர். அதுபோல் பார்த்திங்கன்னா வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் நியர்பை இருக்குது இல்லையா ஒரு சிக்னல், அது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டரில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அயனம்பாக்கம், முகப்பேர், அம்பத்தூர் சரௌண்டிங்கில் ஏதாவது வந்து ஒரு 2 BHK ஃப்ளாட் வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா அதுவும் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பால்கனி வருது, ப்ளஸ் வந்து ஒரு இண்டிபெண்ட் டெரஸ் வருது. உங்களுக்கு ஒரு கவர்டு கார் பார்க்கிங்கோட கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வந்து பிராண்ட் நியூ கண்டிஷனில் தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி அமைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்பிளே தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் கண்டினியூஸாக வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். தேங்க்யூ வெரி மச் வியூவர்ஸ்.